கட்டு சோறு கட்டி கூட்டமாக செல்லும் உவரி விசாகம். உவரி சுயம்பலிங்க சுவாமி கோவிலில் நடக்கும் வைகாசி விசாக திருவிழா தனித்தன்மை கொண்டது. இதில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் லட்சக்கணக்கில் கலந்து கொள்வார்கள். அன்றைய காலத்தில் கூண்டு வண்டிகளில் கட்டு சோற்றினை கட்டி தொங்கவிட்டு கூண்டின் மேல் சமையலுக்கு தேவையான விறகு, பாத்திரங்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை ஏற்றி வைத்திருப்பார்கள். அவல், மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், அரிசி மாவு போன்றவற்றை பைகளில் வைத்திருப்பார்கள். வண்டியின் மேலும் உள்ளும் அடியிலும் வைக்கோலை கட்டி வைத்திருப்பார்கள். அரிக்கேன் விளக்கு வண்டியின் அடியில் தொங்கும். அந்த விளக்கொலியில் குமரி மாவட்டத்தின் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் 30-40 வண்டிகள் முக்காலத்தில் உவரி விசாகத்திற்கு வந்து செல்வார்கள். வழியில் கூடன்குளம் சிரட்டை பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அவரையும் சுடலமாடனையும் மனமுருக வணங்கி தங்கள் குறைகளை எடுத்து கூறி ஆறுதலை பெற்று அம்மனிடம் வழிபாடு செய்து தேங்காய் உடைத்து அதில் தேங்காயை மட்டும் எடுத்துக்கொண்டு சிரட்டையை கோவிலேயே விட்டு விடுவார். ஆலயத்தில் சுடலைமாட சுவாமியின் அருள் பெற்று மீண்டும் மக்கள் புறப்படுவார். விசாகத்திற்கு முந்தைய நாள் காலை பொழுது புலரும் வேளையில் நட்டாறு கடந்து பத்ரகாளியம்மன் கோவிலில் வந்து செய்வார்கள். அங்கே காலையில் பல் துலக்கி அம்மனை வழிபட்டு பதநீர் அருந்திய பின் உவரி வந்து சேர்வார்கள். முற்காலத்தில் உவரி செல்லும் வழி முழுவதும் இலவசமாக பதநீர் குடிக்க கிடைக்கும். வழிநடுக கனி வகைகளை உண்டு மகிழ்வார்கள். குறிப்பாக இது கோடைக்காலம், மாம்பழம் அதிகம் கிடைக்கும் காலமாதலால் மாம்பழம், வாழைப்பழமும் சாப்பிடுவார்கள். முற்காலத்தில் மட்டுமின்றி இன்றும் ஏராளமான மக்கள் விசாக நேரத்தில் குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து உவரி சுயம்புநாதரை வந்து வழிபடுகின்றனர். உவரி விசாகத்திற்கு வரும் மக்கள் விசாகத்தன்று அதிகாலையில் கடலில் நீராடி கடல் தங்கமாகிய கடல் மண்ணை எடுத்து சுயம்புநாதர் ஆலயத்தின் அருகில் தலை சிறிய பெட்டிகளில் சுமந்து வந்து குவிப்பார்கள். இதனால் தீரும் பாவவினைகளும் நோய்களும் கஷ்டங்களும் ஏராளம். செல்வங்கள் சேரும், புகழ் சேரும், கல்வி அறிவு அதிகரிக்கும், நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். சுயம்புலிங்கத்தின் அருள் என்றும் மண் சுமந்தாருடன் நிலைத்து நிற்கும். கடலில் குளித்த பின் விநாயகரை வழிபட்டு மும்முறை வலம் வந்து சுயம்புநாதர் ஆலயத்தை சுற்றி வந்து வணங்கி முன்னோடியை தொழுது பிரம்மசக்தி அம்மன், இசைக்கி அம்மன் ஆலயங்களை வலம் வந்து சாஸ்தாவை வழிபடுவார்கள். தெப்பக்குளம் அல்லது கிணற்று நீரில் நீராடி தூய ஆடை அணிந்து சுயம்புநாதர் ஆலயத்தினுள் சென்று மூலஸ்தானத்தை 3 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்து கொடிமரத்தை தொழுது பிரார்த்தனை செய்வார்கள். குமரி மாவட்ட மக்கள் உவரில் தங்குவதற்கும் சமையல் செய்து பரிமாறுவதற்கும் பாதுகாப்பிற்காகவும் மடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 கால பூஜை முடிந்த பின் உற்சவமூர்த்தி வீதி உலா நடைபெறும். இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று உற்சவமூர்த்தி ஆலயத்தினுள் எழுந்தருளும் போது விடியும் நேரம் ஆகிவிடும். அதன் பின் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு செல்வர். விசாகத்திற்கு மறுநாள் பௌர்ணமி ஆகும். பெரும்பான்மையான மக்கள் ஊரில் பௌர்ணமி தீர்த்தமாடி சுயம்புலிங்க சுவாமியை வழிபடுவது வழக்கம். பனங்கிழங்கும் வேர்க்கடலையும் வழியில் அதிகம் வாங்கி சாப்பிடுவார்கள். தங்கள் உறவினர்களை எல்லாம் கண்டு கடற்கரையில் அமர்ந்து பேசி மகிழ்வர். வைகாசி விசாக திருவிழா முடிவில் ஒரு வருடத்திற்கான புண்ணியத்தை ஒரே நாளில் ஊரில் பெற்ற திருப்தி ஒவ்வொரு பக்தனுக்கும் உண்டாகும்.